குடல் புண்ணிற்கும் வாய்ப்பகுதியில் வருகின்ற புண்ணிற்கும் ஓர் அற்புதமான மருத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். அன்பான நேயர்களே, பெப்டிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண் நாளடைவில் பல்வேறு வகையான நோய்களுக்கு இடம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆரம்ப கட்ட நோயின் அறிகுறியாக தெரிய வரும். குடல் புண் வருவதற்கான காரணங்களை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். அளவிற்கு அதிகமாக கார உணவுகளை உட்கொள்வதால் படிப்படியாக குடல் பகுதியில் இருக்கக்கூடிய குடல் உறிஞ்சுகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு சிறு சிறு கொப்பளங்கள் ஏற்படும். நாளடைவில் அந்த கொப்பளங்கள் வெடித்து அங்கு இருக்கக்கூடிய ரணமும் சீழும் அதிகரித்து வயிற்று பகுதியில் புண்கள் ஏற்படும். இவற்றால் அங்கு சுரப்பிகளிலிருந்து திரவங்கள் சுரந்து குடல் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையுமே அரிக்க ஆரம்பித்து விடும். இவற்றால் குடல் புண் உருவாகின்றது. அடுத்ததாக, அளவிற்கு அதிகமாக தீய பழக்கத்தால் நமது உடலில் நச்சுத்தன்மை சேர்வதால் குடல் புண் உருவாகின்றன. அன்பான நேயர்களே, குடல் புண் உருவாவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக அதை தணிப்பதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். தினந்தோறும் மணத்தக்காளி என்கிற அற்புதமான மூலிகையை உணவாக சேர்த்து வந்தால் குடல் புண் படிப்படியாக ஆறிவிடும். அடுத்ததாக, கரிசாலை போன்ற அற்புதமான மூலிகை கீரைகளை உணவாக சாப்பிட்டு வந்தால் குடல் புண்ணை தணித்து கொள்ளலாம். தேங்காய்ப்பால் சாப்பிட்டு வந்தால் குடல் புண்கள் படிப்படியாக ஆறி வாய்ப்பகுதியில் அதனுடைய தாக்கத்தால் வருகின்ற புண்களும் ஆறிவிடும். மிதமான முறையில் காலை வேளையில் இளநீர் பருகி வந்தால் குடல் புண்கள் எல்லாம் படிப்படியாக பாதுகாத்து கொள்ளலாம். அன்பான நேயர்களே, ஒருவேளை குடல் புண்கள் வந்துவிட்டால் நாளடைவில் அவை புற்றுநோயாக மாறி அல்லது வயிற்று கட்டியாக மாறும். மிக எளிமையான முறையில் நம் அந்த நோய்க்கு ஒரு மருத்துவத்தை இப்பொழுது காணலாம். அதற்காக இன்று நாம் எடுத்துக்கொண்ட அற்புதமான ஒரு மூலிகை மாசிக்காய். மச்சக்காய், மாச்சக்காய் என்று வேறு பெயர்களில் அழைக்கக்கூடிய மாசிக்காய் ஆங்கிலத்தில் கேனா பேல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மலையாளத்தில் மஞ்சா கனி என்று அழைக்கப்படுகின்றது. சமஸ்கிருதத்தில் மஜுபால் என்று அழைக்கப்படுகின்றன. எல்லா வகையான மருத்துவத்திலும் மிக முதன்மையாக ஒரு மருத்துவமாக இருக்கின்ற இந்த மாசிக்காய் மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இதனுடைய சுவை சிறு கசப்பு, இதனுடைய தன்மை துவர்ப்பு, இதனுடைய பிரிவு வெப்பம். பல்வேறு வகையான சூழ்நிலைகளில் இது ஒரு அற்புதமான மரமாக வளருகின்றது. இவை பயன்படும் உறுப்புக்கள் என்னவென்று பார்த்தால் காய். இந்த மரத்திலிருந்து காய் மட்டுமே பயன்பட்டு நீண்டதொரு மருத்துவத்திற்கு இன்றியமையாத பொருளாக இது விளங்குகின்றது. குறிப்பாக குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே வரக்கூடிய நோய்களுக்கு மாசிக்காய் மிகச்சிறந்த ஒரு கிருமி நாசினியாக பயன்படுகின்றது. குழந்தைகளுக்கு வரக்கூடிய கனச்சூடு என்கிற நோயை தனி உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகும் மருத்துவம் தினந்தோறும் அளவிற்கு அதிகமாக பாதிக்கப்படுகின்ற கிரைக்கோஜெனோமா கோசனிக் என்று சொல்லக்கூடிய நுரையீரல் புற்றுநோய்க்கான ஓர் அற்புதமான மருத்துவத்தை பார்க்கலாம். ஒரு சிலருக்கு நுரையீரல் பகுதியில் கட்டி ஏற்படும். நாளடைவில் அந்த கட்டியில் சிறு சிறு தேன்கூடு போல இருக்கக்கூடிய அந்த கட்டியில் சளி சேர்ந்து அவை ஒரு ஃபங்கஸாக மாறி எதிர்காலத்தில் நுரையீரல் புற்றுக்கட்டியாக மாறிவிடும். கிரைக்கோஜெனிக் கோசினமா என்று சொல்லக்கூடிய அந்த கட்டிக்கு மிகவும் அற்புதமான ஒரு மருத்துவத்தை இன்று நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, நாம் எப்பொழுதுமே சுவாசம் செய்கின்ற காற்றும் நாம் உணவாக எடுத்துக்கொள்கின்ற பொருளும் தூய்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பல்வேறு வகையான நோய்களில் இருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். ஆகையால் தான் சித்தர் பெருமக்கள் முன்பு நமக்கெல்லாம் பிராணாயாமம் என்கிற அற்புதமான மூச்சு பயிற்சியை கூறி வந்தார்கள். இன்று கூட கிராமப்புறத்தில் பெரியவர்கள் காலையில் எழுந்து குளித்தவுடன் விபூதி தரித்து ஒரு 5 நிமிடம் மூச்சை இடம் வலது சரம் வலது என்று இழுத்து விடுவார்கள். இவற்றால் சுவாச பைகள் சுத்தமடையும்.
துவாரங்கள் எல்லாம் அழுக்கு இருந்தால் ஓடிவிடும். நுரையீரல் பகுதி நன்றாக விரிந்து தரும். எந்த அளவிற்கு நுரையீரல் பகுதியில் காற்று சென்று விரிந்து நமக்கு இருக்கின்றதோ அந்த அளவிற்கு கிருமிகள் எல்லாம் வெளியேறிவிடும். ஆகையால் குளித்து முடித்தவுடன் ஒரு 5 நிமிடம் அமைதியாக மூச்சை ஆழ்ந்து இழுத்து முறையாக நேயர்கள் பயன்படுத்தி வந்தால் ஒரு பைசா கூட பொருட்செலவு இல்லாமல் நமது நுரையீரலை பாதுகாத்து கொள்ளலாம். இயன்றவரை நல்ல குருமார்களை நாடி அவர்களிடமிருந்து அந்த கலையை கற்றுக்கொண்டு பயிற்சி செய்யுங்கள். முடியாதவர்கள் நம் வீட்டு தோட்டத்தில் கிடைக்கக்கூடிய மூலிகையை கொண்டு நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அந்த வகையில் தூதுவளை கொண்டு ஓர் அற்புதமான தூதுவளை துவையல் ஒன்றை செய்ய போகின்றோம். 100% நுரையீரலுக்கும் உடம்பில் இருக்கக்கூடிய கபத்திற்கும் அற்புதமான ஒரு மூலிகை மருந்து. தூய்மையான தூதுவளை கீரையை கழுவி 100 கிராம் அளவிற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக பெருங்காயம் வாசனைக்காகவும் பெருஏப்பம் என்று சொல்லக்கூடிய வயிற்று உப்பசத்தை தீர்ப்பதற்கும் பயன்படும் என்பதால் பெருங்காய தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கடுகு அதீத காரத்தன்மையுடன் அளவிற்கு அதிகமான மருத்துவ குணம் வாய்ந்த கடுகை தாளிப்பதற்கு எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக உப்பு சுவை அதிகரிப்பதற்கும் நரம்புகளுக்கும் நாவறட்சி வராமல் பாதுகாக்கும் என்பதால் உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக காய்ந்த மிளகாய் வற்றல் தேவையான அளவிற்கு பயன்படுத்தினால் சுவை அதிகரிக்கும். நாக்கில் உள்ள நரம்புகளுக்கு அற்புதமான ஒரு பலன் தரும் என்பதால் மிளகாய் வற்றலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாட்டு பசுனை தூதுவளையை நன்றாக வதக்குவதற்கும் உடம்பில் உள்ள உஷ்ணத்தன்மையை குறைப்பதற்கும் நெய் பயன்படும் என்பதால் நாட்டு பசுனையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக புளி உப்பு புளி காரம் இவற்றை அளவோடு பயன்படுத்தினால் வாத பித்த கப முத்தோஷம் என்பார்கள் 3 வகையான தோஷங்களையும் போக்கிக் கொள்ளலாம். அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை என்பதால் புளியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக உளுந்து இடுப்பு எலும்பிற்கும் நரம்புகளுக்கும் அற்புதமான ஒரு பலன். உடம்பில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதால் உளுந்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக கடலை பருப்பு. அன்பான நேயர்களே, கடலை பருப்பில் அளவிற்கு அதிகமாக மாவுச்சத்து இருப்பதால் நமக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்கும் என்பதால் கடலை பருப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். இப்பொழுது நாம் செய்முறையை பார்க்கலாம். முதலில் ஒரு தேக்கரண்டி அளவிற்கு நெய் விட்டு தூதுவளை இலையை பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றாக காய்ந்துவிட்ட பசுநெய்யில் முதலில் நாம் தூதுவளை இலைகளை சேர்த்து வதக்க வேண்டும். நன்றாக வதக்கிய தூதுவளையை நாம் தனியாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக தேவையான அளவிற்கு கடலை பருப்பு மற்றும் உளுந்து சேர்த்து பொன்னிறமாக வறுக்க வேண்டும். பொன்னிறமாக வறுத்த கடலை பருப்பு உளுந்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம்.